அந்த கரண்ட் ஒயர் மேல பட்டு இறந்துட்டாங்க. அங்கிருந்து ஏன் இப்படி பக்கத்துல வந்தேன்னா திரும்பி பார்த்தா ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் நிக்குது. இதுதான் ஐநாவரத்தோட பிரச்சனை, வில்லிவாக்கத்தோட பிரச்சனையும் கண்ணு முன்னாடியே இருக்கு. அந்த ஒயரை பாருங்க, கீழே இறங்கி இருக்கு. மொட்டை மாடியில் இருக்கவங்க யாராச்சும் கொஞ்சம் தொட்டாலே பிரச்சனை தான். இப்படி வில்லிவாக்கம் ஃபுல்லா எலக்ட்ரிக்கல் ஒயர் எல்லாமே ஒண்ணு ரோட்ல இருக்கு, இல்ல தலை மேல இருக்கு. இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை யாராச்சும் பக்கத்துல இப்படி வைப்பாங்களா? அந்த மாதிரி 50 வருஷமா திமுக இருக்கிறாங்க. கலைஞர் வந்தாரு, அவர் பையன் மு க ஸ்டாலின் சார் வந்தாரு, அதுக்கப்புறம் உதயநிதி வர போறாருங்கிறாங்க, அதுக்கப்புறம் பேக்கேஜ் இன்ப நிதி இன்னொன்னு ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்படி மக்களை ஏமாத்துறதுக்கு மட்டுமே குடும்பமா ஒவ்வொரு தொகுதியிலும் காசை வச்சு இறங்கி ஜெயிச்சிருக்காங்க. இங்க ஒரு சாலை வசதி சரியா இல்ல. டிரான்ஸ்ஃபார்மர் பாத்தீங்கன்னா இபி ஒயர்லாம் வந்து ரோட்ல இருக்கு. நைட்ல 6 மணி நேரம் 8 மணி நேரம் வில்லிவாக்கத்துல கரண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க. நம்ம தம்பி சொன்ன மாதிரி இபிக்கு போன் அடிச்சா பிசினே வருது. அப்படின்னா இபி காரங்களாம் கமிஷன் வாங்கிட்டு கரப்ஷன் பண்ணிட்டு வீட்டுல போய் தூங்க போயிட்டாங்க. அவங்க வீட்டுல கரண்ட் வரும், ஆனா நம்ம வீட்டுல கரண்ட் வராது. அப்புறம் எங்க பார்த்தாலும் வில்லிவாக்கத்துல மாடு இருக்கு. அந்த மாடை யார் வளர்க்கறன்னு பார்த்தா திமுக கவுன்சிலர் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. திமுக கவுன்சிலர் மாடு வளர்க்கறது பிரச்சனை இல்லை, வீட்டுல வளர்க்க வேண்டியதானே, ஏன் ரோட்ல வளர்க்கணும் தான் எனக்கும் தெரியல. மாட்டுக்குன்னு தனியா ஒரு கொட்டாயை வச்சு மாடை வளர்த்து பால் எடுக்கலாம். ஆனா திமுக காரங்க எல்லா தெருவும் அவன் வீடு நினைச்சுக்கிட்டு எல்லா வீட்டுக்குள்ளேயும் மாடை விட்டாங்க. பொதுமக்கள் எல்லாம் பாவம் நடக்கிறதெல்லாம் சாணியில நடந்துகிட்டு இருக்காங்க. இப்படி வில்லிவாக்கத்துல ஒவ்வொரு பிரச்சனையும் கேட்க ஒவ்வொரு வார்டுலையும் நல்ல ஹாஸ்பிட்டல் இல்ல, பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் கிடையாது, ஒரு கல்லூரி கிடையாது, நல்ல ஸ்கூல் கிடையாது. பணக்கார பசங்க மட்டும் பெரிய பெரிய ஸ்கூல்ல அண்ணா நகர்ல போய் படிக்கிறாங்க. ஆனா ஏழையா இருக்க மக்கள் ஸ்கூல் இல்ல, ஒரு காலேஜ் இல்ல. ஒவ்வொரு தெருலையும் பாத்தீங்கன்னா இருட்டா இருக்கு. தெரு விளக்குன்னா ஒரு 20 மீட்டருக்கு ஒண்ணு இருக்கணும். இங்க 1 கிலோமீட்டருக்கு ஒரு தெரு விளக்க போட்டுட்டு ஒரு விளக்கு எரியுதுங்கிறாங்க. சிசிடிவி கேமரா காணும். 9 மணிக்கு மேல பெண்கள் வெளியே ரோட்ல வர்றதுக்கே பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கு இங்க. அப்படி சின்ன பிரச்சனை மாதிரி தெரியும், ஆனா மக்கள் வாழ்றதுக்கான பிரச்சனைகள் இருக்கு பாருங்க, மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏதோ போன தாட்டி நம்ம ரங்கநாதன் அண்ணன் 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க தேர்ந்தெடுத்தீங்க. அவரு வந்து வில்லிவாக்கத்துல உட்கார்ந்துகிட்டு ஒன்லி ரியல் எஸ்டேட் தான் பண்ணிட்டு இருந்தாரு, ஊழல் பண்ணிட்டு இருந்தாரு. அவங்கள மாத்தினாங்க. யார மாத்தினா? திருப்பியும் வாரிசை போட்டாங்க. மு க ஸ்டாலின் வாரிசை வச்சுதான் அரசியல் பண்றாருன்னா, பேராசிரியர் அன்பழகன், அமைச்சர் அன்பழகன், பேராசிரியர் அன்பழகனுடைய பையன் வந்தாரு, பேரை வந்து ஜெயிச்ச பிறகு வீட்டை விட்டே வெளியே வரல. எம்எல்ஏ ஆபீஸும் வில்லிவாக்கத்துல காணும். எம்எல்ஏனே ஒருத்தர் 5 வருஷம் இல்ல. சரி, திருப்பியும் திமுக வந்து இந்த பக்கம் வரவே கூடாதுன்னு எப்பயும் முடிவு பண்ணிட்டாங்க. எப்படா ஜெயிக்குதுன்னு பார்த்தா அண்ணா நகர்ல ஒருத்தர், அண்ணா நகர் எம்எல்ஏ மோகனுடைய பையன் சொல்லக்கூடிய ஒரு நெப்போ கிட்டு, நம்ம சொன்ன மாதிரி அமுல் பேபி ஒன்னும் தெரியாது, ஜாலியா சுத்திட்டு இருப்பாரு ஃப்ரெண்ட்ஸ் கூட. அண்ணா நகர்ல ஃப்ரிட்ஜ் மிக்சிங் எல்லாம் கொடுத்து, காசை கொடுத்து ஒரு 50 கோடி 100 கோடி செலவு பண்ணி ஃப்ரிட்ஜை கொடுத்து மிக்சியை கொடுத்து ஓட்டுக்கு 10,000 கொடுத்து எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆகி திருப்பி ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணலான்னு அண்ணா நகர்ல சுத்திட்டு இருந்தாரு. திடீர்னு அவரை வில்லிவாக்கத்துல இங்க போட்டு, அந்த குழந்தைக்கு ஒண்ணும் தெரியாது, ஏன்னா வாரிசு குழந்தை. எம்எல்ஏ புள்ள ஏதாவது சரி செய்யுமா? இங்க எம்எல்ஏ புள்ள ஜெயிச்சா கரண்ட் பிரச்சனை என்ன தெரியுமா? அவர் வீட்டுல என்னையாச்சும் கரண்ட் போயிருக்குமா? சத்துணவு சாப்பாடுனா என்னன்னு தெரியுமா? கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ள போய் உள்ள போய் படிச்சுட்டு வந்திருப்பாரா? கிளாஸ் ரூம் இல்லாம, டாய்லெட் இல்லாம மரத்தடியில படிச்சுட்டு இருக்காரா? இந்த ஆதவ அர்ஜுனா கிளாஸ் ரூம் இல்லாம மரத்தடியிலே படிச்சு வளர்ந்த பையன் நான். ரேஷன் கடையில 12ஆம் கிளாஸ் வரைக்கும் சாப்பிட்டு வளர்ந்த பையன் நான். ஒரு விளையாட்டு வீரன். என்னோட திறமையில தமிழக கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ல படிச்ச பையன் நானு. எங்க அப்பா அம்மா என்ன படிக்க வைக்கல, எங்க தாத்தா என்ன படிக்க வைக்கல. நான் அமைச்சர் புள்ள கிடையாது, எம்எல்ஏ புள்ள கிடையாது. சொந்தமா படிச்சு சொந்தமா வளர்ந்தவன் நானு. 15 வயசுலயே பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சவன் நானு. இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்திட்டு இங்க வந்து வில்லிவாக்கத்துல உங்க வீட்டுக்குலாம் ஒண்ணு பண்ணுவாங்க, 10,000 ரூபாய் கொடுக்குறேன் 5,000 ரூபாய் கொடுக்குறேன்னு. ஒன்னே ஒன்னு எழுதி வச்சுக்கோங்க,
ஆதவர்ஜனா எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு உங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் என்ன தேவையோ அது 2000 ரூபாய் 5000 ரூபாய் எனக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது. இந்த 2000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்து இங்க வரல, என் குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு எத்தனை கோடி வேணாலும் நான் செலவு பண்ண நான் ரெடியா இருக்கிறேன். ஆனா ஓட்டுக்கு உங்களுக்கு காசை கொடுத்து 2000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுத்து உங்களுடைய பந்தத்தையும் அம்மா அக்கா தங்க நண்பன் சொல்லக்கூடிய உறவை நான் கெடுக்க மாட்டேன். ஒரு குடும்பத்துல உங்க மகனா உங்க தம்பியா உங்க அண்ணனா ஒரு நண்பனா எனக்கு உங்களுடைய சப்போர்ட் பண்ணுங்க. ஒட்டுமொத்த வில்லிவாக்கமும் தமிழ்நாட்டுடைய மாடல் தொகுதியா மாறும். அதுக்கு தைரியம் இருக்கா? எனக்கு தைரியம் இருக்கு. அதுக்கு அன்பு இருக்கா? எனக்கு அன்பு இருக்கு. நேர்மை இருக்கா? என்கிட்ட அந்த நேர்மை இருக்கு. நிர்வாக திறமை தெரியுமா? கண்டிப்பா தெரியும். தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் நான் பிரசிடென்ட் ஆன பிறகு தமிழ்நாடு தான் நம்பர் 1 இந்தியாவிலேயே. இதுதான் நிர்வாகம். இன்னைக்கு இந்தியாவுடைய பாஸ்கெட் பாலுடைய பிரசிடென்ட் ஆயிருக்கேன். நான் வந்த பிறகு இந்தியா இதோட 9 தடவை ஜெயிச்சிருக்கு. 10 வருஷமா ஜெயிச்சதே கிடையாது. எனக்கு நிர்வாகமும் தெரியும், ரோட்ல என்ன பிரச்சனைன்னு தெரியும், ரேஷன் கார்டுல என்ன நடக்குதுன்னு தெரியும், அதே நேரத்தில் ஸ்கூல்ல சத்துணவு சாப்பாடுனா என்னன்னு எனக்கு தெரியும். வறுமையிலே பிறந்து ஒரு இடத்துல எனக்கு பணம் தொழில் வந்த பிறகு தொழிலை விட்டுட்டு திருப்பியும் நான் ரோட்ல நிக்கிறேன்னா எங்க அம்மாக்காக நான் நிக்கிறேன். ஏன்னா எங்க அம்மா வறுமைனால செத்து போச்சு. அந்த எங்க அம்மா மாதிரி ஒருத்தரும் சாக கூடாதுங்கிறதுக்காக தான் அரசியலுக்கே வந்திருக்கேன். வேற ஒன்னும் கிடையாது. அதனால இங்க இருக்கவங்க என்னுடைய அம்மாக்கெல்லாம் பாக்குறேன். ஏன்னா நான் தெருவில் நடக்கும் பொழுது நிறைய பேர் வண்டியில வாங்கன்னு சொல்லும் போது நான் தெருவில் நடக்கிறது ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் கதவை திறந்து பாப்பா தம்பின்னு சொல்லும் போது எங்க அம்மாவோட முகத்தை பாக்குற மாதிரியே இருக்கு. அதனால கண்டிப்பா உங்க பிள்ளைக்கு 5000 ரூபாய் 10000 ரூபாய் கொடுத்துட்டு ஓடி வருவாங்க. வாழ்க்கை முழுசும் உங்களை நான் பாத்துக்கிறேன், நீங்க என்ன பாத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த 5000 ரூபாய் 10000 ரூபாய் பெரிய விஷயமே இல்லைங்கிறத பதிவு பண்ணி உங்களோட வாழ்க்கை முழுசும் உங்களுடைய நான் பயணிப்பேன். எல்லா விதமான பிரச்சனைகளும் என்கிட்ட கொடுத்துருங்க. ஒவ்வொரு குடும்பமும் சந்தோஷமா வாழுங்கிறத நான் பதிவு பண்றேன். நன்றி, வணக்கம். பெரியம்மா வராங்களாம். அம்மா பேசுறீங்களா? பேசல, நான் உங்ககிட்ட சொல்றேன். என்னுடைய கொடுமை சொல்றேன். எனக்கு கண்ணு சரியா தெரியல, ஆபரேஷன் பண்ணிருக்கிறேன். காசு எனக்கு எல்லாரும் முடிஞ்சது உதவி. கண்டிப்பா எலெக்ஷன் முடிஞ்ச உடனே உங்க கண் ஆபரேஷன் நம்மளே பண்ணிடுறோம். நீ கவலையே படாது, கவலைப்படாது. கண் ஆபரேஷன் தானே, சாதாரண விஷயம், பண்ணிடலாம், விடுங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூமா, தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ராஜலட்சுமி ஞாபகம் இருக்கு? ஐநா வரும். சரிங்கம்மா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. 12 நாள் தான் இருக்கு. எல்லாரும் ஒரே விஷயத்துக்காக ஓடுவோம். நம்ம அண்ணன் பாத்தீங்களா திருநெல்வேலி என்ன நடந்துச்சுன்னு? திருநெல்வேலி தூத்துக்குடி மொத்தமா பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்ட். நம்ம அண்ணன் இன்னைக்கு திருநெல்வேலி போனாரு, தூத்துக்குடி போனாரு. தூத்துக்குடியில நடக்கிறது சென்னை வரைக்கும் முடங்குது. ஆனா நம்ம பழைய முதலமைச்சர் இருக்காரு, எங்க இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்களேன். காணா போயிட்டாரு. 24 கட்சி கூட்டணி, எங்க இருக்கிறாருன்னே தெரியல. கூட்டணி கட்சிக்காரங்களை கைவிட்டுட்டாங்க. பாண்டிச்சேரியில போய் பேசினாரு பாருங்க ஒரு பேச்சு. என்ன பேச்சுன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. வெக்கமா இல்லையா? உள்ளாட்சி தேர்தல் நடத்தல. வெக்கமா இல்லையா? ஊழல் பண்ண அமைச்சர்களா இருக்கீங்களே, வெக்கமா இல்லையா? கடைசியில அவரை பத்தி அவரே பேசிக்கிட்டு, எங்க அப்பா கலைஞருக்கு ஏன் தான் மகனா பிறந்தனோ எனக்கே வெக்கமா இருக்கு. எங்க அப்பா கலைஞர் ஒரு கொஞ்சம் அறிவாளி, ஆனா எங்க அப்பா கலைஞருக்கு நான் ஏன் தான் மகனோ பிறந்தன்னு எல்லாரும் வெக்கப்படுறாங்க, மக்கள் வெக்கப்படுறாங்கன்னு சொல்ற மாதிரி வெக்கமில்லையா? வெக்கமில்லையா? அமைச்சருடைய மகன்கள் ஊழல் பண்ண விட்டுட்டு பாண்டிச்சேரியில போய் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு அந்த முதலமைச்சரை பார்த்து பெண்கள் பாதுகாப்புக்கு வெக்கம் இல்லையான்னு கேட்கிறாரு. 12ஆம் கிளாஸ் பொண்ணு பாலியல் பலாத்காரமாயி இறக்கப்பட்டு
ஒரு நிமிஷம் கூட அவர் வீட்டுக்கு போவாத முதலமைச்சரே, உங்களுக்கு தான் வெக்கம் இல்ல, நாங்களும் வெக்கப்படுறோம். 2021 உங்களுக்கு ஓட்டு போட்டோமே, அதுக்காக நாங்க வெக்கப்பட்டு இருக்கோம். இன்னுமேட்டு தமிழ்நாடு சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்க குடும்பத்துக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா உங்க குடும்பத்துக்கு ஓட்டு போட்டு நாங்க வெக்கப்பட மாட்டோம். எங்க அண்ணன் விஜய் அண்ணனுக்கு ஓட்டு போட்டு தலை நிமிர்ந்து நிற்கும் தமிழ்நாடு. எங்க அண்ணன் விஜய்க்கு ஓட்டு போட்டு எங்க தலைவர் முதலமைச்சர் ஆகி ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு அம்மாவும் தலை நிமிர்ந்து நின்னு எங்க அண்ணன் என் புள்ள என் விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாருன்னு சொல்லக்கூடிய வர தேர்தல் 23 4ஆம் தேதி அன்னைக்கு நீங்க ரிசல்ட்ட பாப்பீங்க. அன்னைக்கு தமிழ்நாடு தலை நிமிரும். உங்க குடும்பம் முக ஸ்டாலின் ஐயாவுடைய குடும்பம் தமிழ்நாட்டை விட்டு துரத்தி அடிப்பாங்கிறத பதிவு பண்றேன். நன்றி, வணக்கம். வீர உரையாற்றிய வில்லிவாக்கம் தொகுதியின் சட்டமன்ற வேட்பாளர் அண்ணன் ஆதவர்ஜன் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது அயனாவரம் காமராஜர் நாடார் சங்கத்தில் இருந்து திரு சீனிராஜ் அவர்கள் மற்றும் சுப்பிரமணிய அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்.